வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி மதுரை பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. பன்னு வந்து இது கடையில் வாங்கினது தான். ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே பன்னு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். இப்போது பன்னை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நடுவில் வந்து நான் பட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன், தடவ போகிறேன். என்கிட்ட இருக்கிறது அன்சால்ட்டட் பட்டர். உங்ககிட்ட இந்த டீ கடையிலலாம் விற்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் பட்டர், அது இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போது 2 பக்கமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 பக்கமும் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சது தான். அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைலாம் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் நம்ம தேவையான அளவு சர்க்கரை தூவிக்கலாம். மேலே ஒரு டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஒயிட் கலர் பட்டர் வாங்கிடுங்க, அந்த பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பன்னு, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன். தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இது 2 பக்கமும் அப்படியே புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா புசு புசுன்னு இருக்குது. நல்லா குக் பண்ண பிறகு இந்த பன் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டரை சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவுலாம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே சர்க்கரை தூவிக்கலாம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி திருப்பி போடலாம். கொஞ்ச நேரத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இது செய்து முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, எப்படி இருந்த பன்னு எப்படி அடித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் ஈவினிங்கில். பாருங்கள் பன்னு எப்படி இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே பால் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது மேலே கொஞ்சமாக நம்ம பட்டர் வச்சுக்கலாம். இந்த இளம் சூட்லேயே அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகிடும். மேலே சர்க்கரையும் தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ஏன் லஞ்சுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். இது இங்கே கடையில் கிடைக்குமா, சென்னையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.